உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் தாவரவியலாளர் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1887 நவம்பர் 30 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற கிரேட்டர் மான்செஸ்டரோடைய ராச்டேலில் இருக்கிற காசல்டனில் ஹென்றி சார்ல்டன் ஹோல்டனுக்கும் பெட்சி காக்ராஃப்ட் ஹோல்டனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன். இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு உலன் மெர்ச்சண்டாக, அதாவது கம்பளி வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் சிறு வயதிலிருந்தே மரம், செடி, கொடி போன்ற தாவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இதனால ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வளர வளர நிறைய தாவரங்களை சேகரித்து வளர்த்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1893 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் நவம்பரில் பிறந்திருந்தனால 1893 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுக்கு 5 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக காசல்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு குட் ஸ்டூடெண்டாக ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1898 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக கிரேட்டர் மான்செஸ்டருடைய ராச்டேலில் இருக்கிற காசல்டன்ல இருந்து அதே கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டருக்கு ஹென்றி ஸ்மித் ஹோல்டனை இவருடைய அப்பா அனுப்பிடுறாங்க. அங்கு குறிப்பாக மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது பாட்டனி தாவரவியல், அதேமாதிரி பயாலஜி உயிரியல், இந்த 2 பாடங்களை ரொம்பவே ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் படித்து வந்தாங்க. இதே சமயம் ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஹென்றி ஸ்மித் ஹோல்டனை மருத்துவம் படிக்க வைக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இதனாலேயே ஹென்றி ஸ்மித் ஹோல்டனும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற முடிவோடு இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1905 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும்னு இவருடைய அப்பா அம்மா விரும்பினாலும் இவர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதுக்கேற்ற மாதிரியே மான்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், அங்கே இவருக்கு சயின்ஸ்ல ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிருந்தது. ஸோ இதன் காரணமாக இவருடைய அப்பா அம்மாவும் இவர் சயின்ஸ் படிக்கிறதுக்கே ஒத்துக்கிறாங்க. ஸோ இவர் 1905 ஆண்டு அந்த விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், அது யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அப்படின்னு சிம்பிளாக அழைக்கப்படும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் பாட்டனி தாவரவியலை தான் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. இருப்பினும் கூட ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுடைய அப்பா அம்மா இவரை மருத்துவம் படிக்க வைக்கணும்னு விரும்பினால ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் ஒரு பக்கம் தாவரவியல் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பாக்டீரியாலஜி, கிருமியியல், அதே மாதிரி இந்த உயிரியல், பயாலஜி, இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க. கூடுதலாக மெடிக்கல் கரிக்குலமில் மருத்துவ பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய சில பாடங்களை கூட ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் படித்து வந்தாங்க. இதெல்லாமே ப்ரைவேட்டாக இவர் படித்தாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் பாட்டனியில் தான் தாவரவியல் தான் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் எடுத்து படித்தாங்க. பொதுவாக இவர் ப்ரைவேட்டாக இவர் ப்ரைவேட் ஸ்டடீஸாக அந்த பாக்டீரியாலஜி, பயாலஜிலாம் படித்தாங்க. இறுதியாக 1908 இந்த காலகட்டத்தில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க பாட்டனியில். இதுக்கிடையில் தான் ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுடைய அப்பாவான ஹென்றி சார்ல்டன் ஹோல்டன் அவர் இறந்து போயிடுறாங்க. இது ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் தான் இவருடைய அம்மாவையும் இவருடைய யங்கர் பிரதர், அதாவது இளைய சகோதரரான எர்னஸ்ட் ஹோல்டன், இவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும் அப்படின்ற நிலை இருந்தது. ஏன்னா ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் தான் மூத்த குழந்தை, இவருடைய குடும்பத்தில் மூத்தவர் இவர் தான். இவருக்கு அப்புறமா இளைய சகோதரர் ஒருத்தர் எர்னஸ்ட் ஹோல்டன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அவரையும் படிக்க வைக்கணும், இவருடைய அம்மாவையும் பார்த்துக்கணும், அந்த ஒரு நிலையானது இந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ இவருடைய அம்மா, இவருடைய பிரதர் அவங்களையும் மான்செஸ்டருக்கு அழைச்சிட்டு ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் அவங்கள கவனிச்சுக்கிட்டு இவருடைய படிப்பையும் தொடர்ந்து படித்தாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுடைய
அப்பா வந்து ஒரு சாதாரணமான ஒரு உலன் மெர்ச்சண்ட்டுக்கு கிளர்க்காக தான் இருந்தாங்க. அதாவது ஒரு கம்பளி வியாபாரிக்கு ஒரு சாதாரணமான எழுத்தராக தான் இவருடைய அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து படிப்படியாக வளர்ந்து தான் ஒரு உலன் மெர்ச்சண்டாக ஒரு கம்பளி வியாபாரியாகவே இவருடைய அப்பா இருந்தாங்க. ஸோ இப்படி ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனுடைய அப்பா இவருடைய குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாகவும் இருந்தாங்க. ஸோ அவர் இறந்து போனது தான் ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸோ இதுக்கப்புறம் ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து இவருடைய ஃபேமிலியை பார்த்துட்டு படிப்பையும் தொடர்ந்து படித்து 1909ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 21 வயதில் ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரியை வந்து இந்த பாட்டனி தாவரவியல்லேருந்து முடிக்கிறாங்க. இது வந்து தாவரவியல் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. அதாவது இந்த பாட்டனி மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி இது போன்ற சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரியை 1909ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து இவருடைய 21 வயதில் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷையரில் இருக்கிற நாட்டிங்ஹாமுக்கு போயிடுறாங்க. குறிப்பாக அந்த நாட்டிங்ஹாமில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாம், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாமுடைய ஒரு பார்ட் ஆஃப் காலேஜ் தான் இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாம் அப்படின்றது. ஸோ அங்கே ஒரு லெக்சரர் இன் பாட்டனியாக 1909ஆம் ஆண்டு குறிப்பாக அசிஸ்டன்ட் லெக்சரர் இன் பாட்டனியாக ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு உதவி விரிவுரையாளராக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க பாட்டனி தாவரவியல் பாடத்தில். இதுக்கப்புறம் 1910ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் லெக்சரர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ஒரு லெக்சரராக பதவி உயர்வை பெற்றுறாங்க. குறிப்பாக இவர் லெக்சரர் இன் பாட்டனி அந்த பொறுப்பு தான் பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது தாவரவியலை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக 1910ஆம் ஆண்டிலிருந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த பணியில் ரொம்பவே ஃபிட்டான ஒரு லெக்சரராக ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து திகழ்ந்து வந்தாங்க. ஏன்னா தாவரவியல் சார்ந்த பாடங்கள் இவர் நடத்தும் போது உண்மையாகவே நிறைய தாவரங்களை சேகரித்து வந்து அதை மாணவர்களுக்கு இவர் வந்து கற்பித்து வந்தாங்க. அதை நேரடியாக விளக்கி கற்பித்து வந்தாங்க. மேலும் கிடைக்காத தாவரங்கள், உலகில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அந்த மாதிரியான தாவரங்களை ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து 2 விஷயம் பண்ணாங்க. ஒன்று வந்து டிராஃப்ட் பண்ணாங்க, அதாவது வரைஞ்சாங்க. இன்னொன்று வந்து அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணாங்க. அப்போது இருந்த சில கேமராஸ் பயன்படுத்தி ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபே எடுத்து அதையும் அந்த ஓவியங்களையும் பயன்படுத்தி மாணவர்களுக்கு தாவரவியலை கற்பித்தாங்க. இது ரொம்பவே வந்து எளிமையான ஒரு கற்பிக்கும் முறையாக இருந்தது. ஏன்னா ஒரு நேரடியாக ஒரு தாவரத்தை வச்சு அந்த தாவரம் வந்து எப்படி வந்து நீரை உரியுது, அந்த தாவரம் வந்து எப்படி வளருது, அந்த தாவரத்தினுடைய விதைகளினுடைய வடிவமைப்பு, அதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து கற்பிக்கிறது ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்கும். ஸோ இதனாலேயே ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு விரிவுரையாளராக மாணவர்கள் மத்தியில் மாறத் தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் துவங்கியது. இந்த முதல் உலகப் போர் துவங்கிய 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1916ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற போர்ட்ஸ்மத் அப்படின்ற ஒரு இடம், இது வந்து இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷையரில் இருக்குது இந்த போர்ட்ஸ்மத் அப்படின்றது. ஸோ அந்த இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷையரில் இருக்கிற போர்ட்ஸ்மத், அங்கே இருக்கக்கூடிய ராயல் நேவி ஹாஸ்பிட்டல், அங்கே ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட்டாக அழைக்கப்படுறாங்க. ஏன்னா ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து என்னதான் பாட்டனி படித்து பாட்டனியில் டிகிரி பெற்றிருந்தாலும் இவர் வந்து ப்ரைவேட்டாக வந்து பாக்டீரியாலஜி பயாலஜியும் படித்து வந்தாங்க. அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருந்து, ராயல் நேவல் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சனால இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க ஒரு பாக்டீரியாலஜிஸ்டா. ஸோ 1916ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷையரில் இருக்கிற நாட்டிங்ஹாமில் இருந்து அதே இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷையரில் இருக்கிற போர்ட்ஸ்மத்துக்கு போய் ராயல் நேவி ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு பாக்டீரியாலஜிஸ்டாக பணிபுரிகிறாங்க. இதுக்கப்புறமா இதுக்கிடையில் 1917ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஆனி ஜேனட் ஹேமர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் கிட்டத்தட்ட இவருடைய 30 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனுக்கும் இவருடைய மனைவியான ஆனி ஜேனட் ஹேமர் ஹோல்டன், இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தொடர்ச்சியாக இவர் வந்து அந்த முதல் உலகப் போரின் போது ராயல் நேவி ஹாஸ்பிட்டலில் பணிபுரிஞ்சாங்க. இந்த முறை வந்து இவர் வந்து போர்ட்ஸ்மத்தில் இருந்து இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய பிளிமத் அப்படின்ற இன்னொரு இடத்துக்கும் அனுப்பப்பட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ராயல் நேவி ஹாஸ்பிட்டல்லையும் இவர் வந்து ஒரு கிருமியியல் நிபுணராக, ஒரு பாக்டீரியாலஜிஸ்டாக பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறமா 1918ஆம் ஆண்டு
இந்த முதல் உலகப்போர் முடிவடைஞ்சிருது. என்னதான் 1918ஆம் ஆண்டு உலகப்போர் முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி அதெல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1919ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து இந்த போரில் இருந்து இவருடைய பங்களிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷைரில் இருக்கிற நாட்டிங்ஹாமுக்கே வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாமில் தொடர்ச்சியாக இவர் வந்து லெக்சரர் இன் பாட்டனி அப்படின்ற அந்த பொறுப்பில் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1920 காலகட்டத்தில் இவர் வந்து சீட்லிங் ஸ்ட்ரக்சர் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது சீட்லிங் அப்படின்றது ஒரு பெரிய மரம், அது வந்து இப்போ தான் வளர தொடங்கியிருக்கு விதையில் அப்படின்னா அது வந்து சீட்லிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது குறித்த ஆராய்ச்சியில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. மேலும் பிளான்ட் அனாட்டமி தாவர உடற்கூறியல் அதுலேயுமே வந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது தாவர உடற்கூறியல் அப்படின்றது தாவரங்களினுடைய உடல் அமைப்பு, அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், ஸோ அது குறித்து படிக்கிறது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் பிளான்ட் அனாட்டமி அப்படின்றது. அதில் அதிகமான ஆர்வத்தை ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து காட்டினாங்க. இதன் காரணமாக இந்த தி சீட்லிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பரையும் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தாவரவியல் படைப்பாக இருந்தது. இதுக்காக 1921ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனுக்கு வந்து இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டரில் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஆர்டினரி டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் வந்து வழங்கப்படுது. அதாவது டிஎஸ்சி அப்படின்ற டாக்டர் ஆஃப் சயின்ஸ் கௌரவ டாக்டர் பட்டம் 1921ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனுக்கு வழங்கப்படுது. இது இவர் பெற்றதுக்கு முக்கிய காரணம் அந்த சீட்லிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இவர் எழுதி வெளியிட்டிருந்த அந்த அற்புதமான தாவரவியல் படைப்பு தான். இதுக்கப்புறமா ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து வெறும் தாவரவியலில் அதே மாதிரி கிருமியியலில் மட்டும் ஆர்வம் காட்டாமல் கூடுதலாக ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஃபெரன்சிக் தடயவியல் அதுலேயுமே ஆர்வம் காட்டினாங்க. அதையும் ப்ரைவேட்டாக இவர் வந்து படிக்கவும் செஞ்சாங்க. இதன் காரணமாக தடயவியலில் சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும் போது அந்த பிரச்சனை யார் ஏற்படுத்தினா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, யார் ஏற்படுத்தினாங்க அந்த பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தடயவியல் ஃபெரன்சிக் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து படித்தனால பல முறை வந்து போலீஸ்னால இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க போலீஸ் கன்சல்டேஷனுக்கு. குறிப்பாக வந்து சில இடங்களில் வாட்டர் பொல்யூஷன் ஏற்பட்டது, அதேமாதிரி ஒரு சில இடங்களில் ஃபுட் கண்டாமினேஷன் ஏற்பட்டது. அதாவது இந்த நீர் வந்து மாசுபாடு அடைகிறது, அது வேணும்னே மாசுபடுத்துறது, அதுக்கப்புறமா இந்த உணவுகளை வந்து வேணும்னே வந்து அதில் வந்து மாசுபடுத்துகிற அந்த உணவுகளை, இது மாதிரி வேணும்னே சில கிரைம்ஸ் எல்லாம் நடந்தது. ஸோ அதை வந்து தடயவியல் பயன்படுத்தி தான், அதாவது அவங்களுடைய கைரேகை இல்லைன்னா அவங்க வந்து போனால் அவங்களுடைய முடி, ஸோ இது மாதிரி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து போலீஸ் கன்சல்டேஷனுக்கு அழைக்கப்பட்டாங்க, காவலர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு. அந்த அளவுக்கு ஃபெரன்சிக்கில் ஒரு சிறந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டாக ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து திகழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் 1927ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியாலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாமில் இவர் வந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து செட்டப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1927ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து தாவரவியலில் அதேமாதிரி உயிரியலில் பாக்டீரியாலஜி அந்த கிருமியியல், அதுக்கப்புறமா தடயவியல் ஃபெரன்சிக்ஸ், இதிலெல்லாம் இவர் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்காக இந்த 1927ஆம் ஆண்டு இவர் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1927ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து பெற்றாங்க. இது வந்து பெறதுக்கு இவரை வந்து பரிந்துரைத்த அந்த ப்ரப்போசர்ஸ் வந்து 5 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சர் வில்லியம் ரைட் ஸ்மித் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா ராபர்ட் கிரேம் அப்படின்னு இன்னொரு நபர், அதே மாதிரி மால்கம் வில்சன் அப்படின்னு இன்னொரு நபர், அதுக்கப்புறமா ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் அப்படின்னு இன்னொரு நபர், அதே மாதிரி 5ஆவதா ஜேம்ஸ் மாண்டகியூ ஃப்ராங்க் ட்ரூமண்ட் அப்படின்னு இன்னொரு நபர். ஸோ அந்த 5 நபர்கள் வந்து ராயல் சொசைட்டியோடைய ஃபெல்லோவா இவர் வந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் 1927ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இது ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்குது. இதுக்கப்புறமா 1928ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து சில முக்கியமான விஷயங்களை பதவியை வந்து பெற்றாங்க. அதில் குறிப்பாக அந்த 1928ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாமுடைய பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் இவர் வந்து லெக்சராக இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதே யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாமுடைய பயாலஜி டிபார்ட்மெண்ட் உயிரியல் துறை, ஸோ அதனுடைய ஒரு ஹெட்டாக 1928ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. ஸோ இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயாலஜியில் ஒரு ஹெட்டாக வந்து பணிபுரிய தொடங்குறாங்க 1928ஆம் ஆண்டிலிருந்து. என்னதான் உயிரியல் துறையினுடைய தலைவராக இவர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவரவியலில் தொடர்ந்து லெக்சரராக விரிவுரையாளராக இருந்து இவருடைய விரிவுரைகளையுமே அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாமில் தாவரவியல்
குறித்து கொடுத்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1930ஆம் ஆண்டு இவர் வந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன், ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து ஆன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் அஃபினிட்டிஸ் ஆஃப் தி ஆங்கிராப்டோரிஸ் கரகோடா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஆங்கிராப்டோரிஸ் கரகோடா அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இது ஒரு வகையான ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் அப்படின்னா வேஸ்குலர் பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். வேஸ்குலர் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு இப்போ தாவரங்கள் வந்து வேஸ்குலர் பிளான்ட் அப்படின்னா அந்த தாவரங்களில் 2 முக்கியமான திசுக்கள் வந்து இருக்கும். ஒன்று சைலம் டிஷ்யூ, இன்னொன்று வந்து ஃப்ளோயம் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி. இதில் இந்த சைலம் டிஷ்யூ தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தாவரத்துக்கு நீர் ஊற்றும் போது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வேரின் வழியாக உறிஞ்சி மற்ற தண்டு, கிளை, அதேமாதிரி இலை, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் சைலம் டிஷ்யூ அப்படின்றது. அதே சமயம் இந்த ஃப்ளோயம் டிஷ்யூ அப்படின்றது தாவரங்கள் செய்யக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை, அதாவது இந்த சூரிய ஒளியை பெறுறது, ஸோ அதன் மூலமாக நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்தை பெறுறது. ஸோ அதுக்கு இந்த ஃப்ளோயம் டிஷ்யூ என்ன பண்ணுன்னா இலைகளில் விழக்கூடிய அந்த சூரிய ஒளி அதை வந்து வேர் வரைக்கும் வந்து அதனுடைய பயன்பாடை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் இந்த ஃப்ளோயம் டிஷ்யூ அப்படின்றது. ஸோ இந்த 2 செல்கள் இருந்தது இந்த 2 திசுக்கள் இருந்தது அப்படின்னாலே அது வந்து வேஸ்குலர் பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக இந்த ஒரு ஆங்கிராப்டோரிஸ் கரகோடா அப்படின்ற இந்த ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸுக்கு வந்து விதைகள் வந்து கிடையாது, விதைகள் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அது மாதிரியான தாவரத்தினுடைய கட்டமைப்பு குறித்தும் அதனுடைய தொடர்பு குறித்தும் இவர் வந்து எழுதி இது 1930ஆம் ஆண்டு ஆன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் அஃபினிட்டிஸ் ஆஃப் தி ஆங்கிராப்டோரிஸ் கரகோடா அப்படின்ற டைட்டிலை இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1932ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஒரு முக்கியமான பதவியை பெற்றாங்க. இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாமுடைய லெக்சரர் இன் பாட்டனி அப்படின்ற பொறுப்பில் இருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனியாக பதவி உயர்வை பெற்றாங்க. குறிப்பாக இவர் வந்து லெக்சரராக மட்டும் இல்லாமல் சீனியர் லெக்சரராக இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த 1932ஆம் ஆண்டு சீனியர் லெக்சரர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி, தாவரவியல் பேராசிரியராக 1932ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாமுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனியோடைய ஒரு ஹெட்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாமுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயாலஜி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனி, அதாவது உயிரியல் துறை, தாவரவியல் துறை, இந்த 2 துறைகளினுடைய ஹெட்டாக வந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கிடையில் தான் பிரிட்டிஷ் ஹோம் ஆஃபீஸ், அதாவது இங்கிலாந்தினுடைய உள்துறை அலுவலகம், அவங்க தரப்பில் இருந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனை அழைச்சி நாட்டிங்ஹாமில் ஒரு ஃபெரன்சிக் லேபரேட்டரி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க. இதன் காரணமாக 1936ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் நாட்டிங்ஹாமுடைய ஒர்க்கில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இவர் வந்து பிரிட்டன் தரப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் ஹோம் ஆஃபீஸ் தரப்பில் இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து இவர் வந்து 1936ஆம் ஆண்டு பிரிட்டனுடைய ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான முதல் அந்த ஃபெரன்சிக் லேபரேட்டரி, அதாவது தடயவியல் ஆய்வுக்கூடம், இது வந்து முதல் முறை நாட்டிங்ஹாமில் ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனால் தான் நிறுவப்பட்டது. அது 1936ஆம் ஆண்டு ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து பண்ணாங்க. இந்த லேபரேட்டரி எதுக்காகனா தடயவியலில் இன்னும் நிறைய தடயங்கள் வந்து சேகரிக்கிறதுக்கு இன்னும் பல ஆய்வுகள் வந்து பண்ணப்படணும். அப்போ தான் வந்து வெறும் கைரேகை, அதே மாதிரி இப்போ முடி விழுது அதை வச்சு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ குற்றவாளிகள் வந்து கொஞ்சம் உஷாராகி கைக்கு வந்து உரை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த தலைமுடி விழாமல் இருக்கிறதுக்கு மொட்டை அடிக்கிறது, ஸோ இதுமாதிரி ஏதாவது விஷயம் பண்ணிட்டு வரும்போது இன்னும் சவாலாக இருந்தது. அந்த சவால்களை சமாளிக்கிறதுக்காக தான் ஒரு ஃபெரன்சிக் லேபரேட்டரி ஒன்று தேவை. அதெல்லாம் எப்படி வந்து க்ளவுஸ் போட்டுட்டு வந்தாலும் எப்படி அவங்களுடைய தடயங்களை வந்து பெறுறது, ஸோ இது மாதிரி நான் உதாரணத்துக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு ஆய்வுக்காக தான் இந்த ஒரு ஃபெரன்சிக் லேபரேட்டரியானது நாட்டிங்ஹாமில் உருவாக்கப்பட்டது. அது வந்து ஹென்ரி ஸ்மித் ஹோல்டனால் தான் நிறுவப்பட்டது. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா பிரிட்டன்லேயே இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபெரன்சிக் லேபரேட்டரி இன் நாட்டிங்ஹாம் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை பெற்றது. இதுக்கப்புறமா ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து அந்த லேபரேட்டரியிலையும் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரும் தொடங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து அந்த லேபரேட்டரியில் ஒர்க் பண்ணாங்க. இது வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் ஃபெரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி அப்படின்னு அடுத்து பெயர் பெற்றது. ஸோ அந்த லேபரேட்டரியில் தொடர்ச்சியாக ஹென்ரி ஸ்மித் ஹோல்டன் வந்து தடயவியல் இவருடைய பங்களிப்புகளை கொடுக்க தொடங்குறாங்க. தடயவியல்ல இவருடைய
பங்களிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து தொடர்ச்சியாக தாவரவியலில் பல ஆய்வுகளை செஞ்சு பல தாவரங்களினுடைய கிளாசிஃபிகேஷன் வகைகளை இவர் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆங்கிராப்டோரேஸ் கரகோடா அப்படின்ற இந்த ஒரு வகையான பிளான்ட் ஸ்பீசிஸ் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பீசிஸ். ஏன்னா இந்த ஆங்கிராப்டோரேஸ் கரகோடா அப்படின்ற இந்த ஒரு பேரை போட்டாலே ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுடைய பேர் தான் வரும். ஏன்னா இந்த ஒரு இனம் குறித்து ஆய்வு செஞ்ச ஒரே நபர் வந்து ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் தான். அதாவது முக்கியமான ஆய்வு செஞ்ச ஒரே நபர் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் தான். ஸோ இதுக்கிடையில் 1945ஆம் ஆண்டு இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. இந்த நிலையில் 1946ஆம் ஆண்டு ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து ஒரு மிக முக்கியமான கௌரவத்தை பெற்றாங்க. அது வந்து இங்கிலாந்துடைய கிரேட்டர் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரேட்டர் ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டு. அது வந்து கிரேட்டர் லண்டனில் இருக்கக்கூடிய வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேட்டர் ஸ்காட்லாண்ட் யார்டில் நியூ ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்னு ஒரு மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு நியூ ஸ்காட்லாண்ட் யார்டோடைய லேபரட்டரிஸோடைய டைரக்டராக 1946ஆம் ஆண்டு ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம். ஏன்னா இது வந்து கிரேட்டர் லண்டன் முழுக்க இருக்கக்கூடிய கிரைம்ஸுக்கு இந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ் எம்பிஎஸ் ஆன இந்த ஒரு நியூ ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்ற இந்த ஒரு மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த நியூ ஸ்காட்லாண்ட் யார்டோடைய லேபரட்டரிஸோடைய ஒரு டைரக்டராகவே 1946ஆம் ஆண்டு ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பிலுமே ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து பலவிதமாக தடயவியலில் பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. ஒரு மிகச்சிறந்த நிபுணராக தடயவியலில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் அறியப்படவும் தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1950 காலகட்டத்திலையும் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து தாவரவியலில் இவருடைய ஆய்வுகளை நிறுத்தலை, தொடர்ச்சியாக தாவரவியல் குறித்த நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. குறிப்பாக பிளான்ட் அனாட்டமி தாவர உடற்கூறியல் சார்ந்து பல வேலைகள் இவர் பண்ணாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது மாணவர்கள் மத்தியில். ஏன்னா இவர் வந்து வெறும் ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு தாவரத்தை வந்து அப்சர்வ் பண்ணி அவதானிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன அதன் மூலமாக கண்டறிஞ்சாரோ அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறது, அதை வந்து விளக்கி கூறுறதுலையும் ஒரு தலை சிறந்த தாவரவியலாளராக ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து திகழ்ந்தாங்க. இதன் காரணமாக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுக்கு 1958ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைச்சது. அதுதான் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற அதுவாக வந்து சிபிஇ அப்படின்ற கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. ஸோ 1958ஆம் ஆண்டு ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் ஆக்கப்பட்டு சிபிஇ அப்படின்ற அந்த கௌரவத்தை பெற்றாங்க. இது யுனைடெட் கிங்டமுடைய தரப்பிலிருந்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த அளவுக்கு பல சாதனைகள் பண்ண ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து மெல்ல மெல்ல ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா 1960 காலகட்டத்தில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து இவருடைய மனைவி அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற கென்ட்லிக்கு போய் வாழ தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் அங்கு வாழ்ந்து வந்த நபர் வந்து உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1963ஆம் ஆண்டு மே 16 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1963 மே 16 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து தாவரவியல், உயிரியல், அதே மாதிரி கிருமியியல், தடயவியல் இதுக்கெல்லாம் ஆற்றின பங்களிப்பு மிகச்சிறந்தது. அதுக்காக ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுடைய பேப்பர்ஸ் இவர் வந்து எழுதின ரிசர்ச் பேப்பர்ஸ் அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இவர் கையெழுத்து பிரதியாகவே எழுதினது. அதை வந்து பிரிண்ட் பண்ணாமல் இவர் எழுதின நிறைய நோட்ஸ் எல்லாம் கூட மேனுஸ்கிரிப்ட் நோட்ஸ் கூட இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாமுடைய மியூசியம் ஆர்கைவ்ஸில் இன்னைக்கு வரைக்குமே பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷைரில் இருக்கிற நாட்டிங்ஹாமில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாமுடைய மியூசியம் ஆர்கைவ்ஸில் இன்னைக்கு வரைக்குமே இவருடைய ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து கையால் எழுதின மேனுஸ்கிரிப்ட் நோட்ஸ் எல்லாம் கூட தாவரவியல் குறித்ததெல்லாம் இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாம் தரப்பிலிருந்து ஹென்றி ஸ்மித் ஹோல்டனுடைய பேரில் HHS ஹோல்டன், அதாவது இவருடைய பேரை சுருக்கி HHS ஹோல்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டானிக்கல் லெக்சர்ஸ் இப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது வருடம் இன்னைக்கு 2024 வரைக்குமே யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாமில் வருடம் அது ஒரு ஆனுவல் பொட்டானிக்கல் லெக்சராக இவருடைய பேரில் வழங்கப்பட்டு வருது. HHS ஹோல்டன் பொட்டானிக்கல் லெக்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அளவுக்கு இறந்தும் கூட, அதாவது ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் வந்து இந்த உண்மையான இந்த உலகத்திலிருந்து மறைந்தும் கூட தாவரவியல் உலகத்தில் இவருடைய பேர் சொல்லக்கூடிய அந்த பொட்டானிக்கல் லெக்சர் மூலமாக இன்னைக்கு வரைக்குமே நினைவு கூறப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹென்றி ஸ்மித் ஹோல்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ.